ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்படி தான் வரும் கூட. இது ஒரு வரிசை, இதேமாரி ஒரு வரிசை வரும். இதில் வந்து குச்சி பிஸ்கட் போட்டிருக்கேன். அழகாக திருப்பூ மாதிரி, தலையில் வைக்கிற திருப்பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து பிஸ்கட்டு 3 பிஸ்கட் போட்டிருக்கேன், 9 ஒயர் வச்சு. அதேமாரி இதில் வந்து அப்படியே பெரிய ரோஸாக நான் மாற்றிருக்கிறேன். இந்த இந்த ஒயரை ஃபுல்லாகவே பெரிய ரோஸாக மாற்றிருக்கேன். இதை நான் எப்படி போடுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு 9 அடி வெட்டியிருந்தேன். இந்த ஒயரம் தான் கிடச்சிருக்கு. நான் இது ஃபுல்லாக பின்னிக்கிட்டு எவ்வளோ ஒயர் வெட்டினா இந்த கூடைக்கு எப்படி பின்னலான்னு காட்டுறேன், சொல்கிறேன் நான். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ரோஸு போட்டு உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரோஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போட போட கரெக்டாக வந்துடும். இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். 5 விதமானதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நார்மல் நாட்டு 1, இது 2வது, இது 3வது, குச்சி பிஸ்கட்டு 4வது, இந்த முல்லை முட்டு 5 விதமான பின்னல். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரோஸை நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இது வந்து 6 வயரும் சேர்த்து ரோஸ் போடணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துங்க. ஆனால் பெரிய ரோஸ் மாதிரி வரும். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து இதில் 3 இருக்கா, இதில் ஒயரை எடுத்து இடது பக்கமாக இப்படி வளைச்சிக்கோங்க. மறுபடி இந்த ஒயரை 2வது ஒயரை எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றி இந்த இடுக்குலே போட்டுக்கோங்க. போட்டு இடது பக்கம் வர்ற மாதிரி போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த 3வது, இந்த இதுலேயே 3வது இருக்குது, இதையும் அப்படியே ஒரு சுற்றி இது உள்ள விட்டோம்னாக்கா இந்த பல்ல பகுதி வந்து இடது பக்கம் வரும். இது வந்து இந்த வரிசையில் வந்து 3 ஒயர் இருக்குது. அந்த 3 ஒயருமே அப்படி சுற்றிடுங்க. சுற்றி இது உள்ளே விட்டு இழுத்திங்கன்னா இடது பக்கம் வந்துடும். பல்ல பகுதி இடது பக்கம் வந்துடும், பார்த்துக்குங்க. கொஞ்சம் இழுத்து விட்டுக்குங்க. இது வந்து 5வது ஒயர். 5வது ஒயரையும் ஒரு சுற்றி இந்த இடுக்குள்ளே விட்டு அப்படியே இழுத்துங்க. கொஞ்சம் பிடிக்க சிரமமாக இருக்கும், பார்த்து பிடிச்சிக்கோங்க. இது 6வது ஒயர். 6வது ஒயரையும் எடுத்து இது உள்ளே விட்டோம்னா இது இடது பக்கம் வந்துடும். அதே தான். இப்போ வந்து ஒன்றா இப்போ நம்ம போடுறோம். இதை இருக்குது பாருங்கள் ஒயர். இது வந்து ஒயர். இந்த ஒயரை எடுத்து லூப்பில் போட்டுறோம். இது 2வது ஒயர். 2 லூப்புலையும் போட்டுறோம். இது 3வது ஒயர். 3 லூப்புலையும் போட்டுறோம். இது 4வது ஒயர். 4 லூப்புலையும் இப்போ நம்ம போட்டுட்டோம். அப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இது 5வது ஒயர். 1 2 3 4, இது 5வது. 5 லூப்புலையும் மாட்டிட்டோம். இது 6வது ஒயர். 1 2 3, இது 4, 1 2 3 4 5, இது 6. அந்த 6 லூப்புலையும் நம்ம மாட்டிட்டு எல்லாமே ஃபுல்லாக நம்ம மாட்டிட்டோம். மாட்டி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒன்றா இழுத்து விட்டுக்க வேண்டியதுதான்.
அது தண்ணி வந்து ஊற்றுது. அவ்வளோதாங்க. இந்த இடையில இடையில கொஞ்சம் இடுக்கு இருக்கும், பரவாயில்ல. எத்தனை பெரிய ரோஸ் வந்துருக்கு பாருங்கள். நல்லா 6 ஒயரும் சேர்ந்த மாதிரி 6 ரோஸு இப்படி வந்திருக்கு. இதேமாரி இன்னொரு ரோஸு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு ரோஸு இந்த சைடு போட்டு காட்டுறேன். இது ரெண்டாவது ரோஸு போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து இடது பக்கம் இப்படி வளைச்சிக்கோங்க. இதை தூக்கி சுற்றி இது உள்ளே கொண்டு வந்துடுங்க. பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க. புரியலன்னு சொல்லாதீங்க. இது 3வது ஒயர் மாட்டி இது உள்ளே கொண்டு வந்துடணும். இந்த பக்கத்தில் உள்ளது 4வது ஒயர். இதே மாட்டி இந்த லூப்பில் விட்டு இப்படி கொண்டு வந்தால் இடது பக்கம் வந்துடும். இந்த பள்ளம் இடது பக்கம் வந்துடும். இது வந்து 5வது ஒயர். அஞ்சு ஒயரும் மாட்டி பின்னுறது சிரமமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணி போடுங்க, நல்லா அழகாக வரும் பூவு. இது 6வது ஒயரு. இந்த 6வது ஒயரையும் எடுத்து இப்படி சுற்றி இந்த இடுக்குள்ளே விட்டுருங்க. இடுக்கு இல்லாமல் கொஞ்சம் இழுத்தே போடுங்க, ரொம்ப இடுக்கு வைக்காமல். 6வது ஒயரை சுற்றிக்கிட்டு இதை கொஞ்சம் மெதுவாக லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6 லூப்பு இருக்குது உங்களுக்கு. 6 லூப்பு இருக்கா? இப்போ இந்த ஒயரை எடுத்து லூப்பில் போட்டோம். 2வது ஒயர் எடுத்து 2 லூப்புலேயும் இது 3வது ஒயரு 3லேயும் விட்டுறோம். 3 லூப்புலேயும் விட்டாச்சு. இது 4வது ஒயரு. நாலுலேயும் விட்டாச்சு. இது 5வது ஒயரு. 1 2 3 4 இந்த லூப்பு 5வது லூப்பு விட்டாச்சு. இப்போ 6வது ஒயர் இது இருக்குது பாருங்கள். 6வது ஒயர் எடுத்து 6 லூப்புலேயும் போடுறோம். 1 2 3 4 5 6 6லேயும் விட்டுட்டு இப்போ வந்து இது பிறண்டிருக்கதெல்லாம் கொஞ்சம் லேசாக தட்டிக்கோங்க. ஏன்னா 6 போட்டு பின்னுறோம்ல,
கொஞ்சம் பெரட்டி பின்னிக்கங்க. அதான் அப்படி அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இது பெரட்டினதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா இழுத்துக்க வேண்டியதான். இந்த ஒயரு எங்கே போகுதுன்னு பார்த்து பெரிய ரோஸ் வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணணும், இந்த 3 ஒயரும் எடுத்து இந்த 3 ஒயரில் பின்னிடணும். இந்த 3 ஒயரும் எடுத்து இந்த 3 ஒயரில் பின்னிடணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், பின்னி காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 ஒயர் தனியாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் பின்னணும். பின்னி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நெருக்கமாக வச்சு இப்படி பின்னுங்க. ரோஸுக்கிட்ட கொஞ்சம் இடைவெளி வரும், அது இருந்துட்டு போகுது. பின்னும் போது லேசாக இதை இழுத்துக்கோங்க. ரோஸ் ஒயரை இழுத்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் கொஞ்சம் நெருக்கமாக வரும். இந்த 3 ஒயர்லேயும் 3 பின்னிட்டோம். இப்போ வந்து இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த பிஸ்கட்டில் உள்ள 3 ஒயர்லேயும் இதை நம்ம பின்னுறோம். அதுக்கு வந்து இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும். பின்னும் போது இந்த வரிசை பின்னும் போது இழுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து இந்த மஞ்சள் ஒயர் 3 இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து இதை மடிச்சுக்கிட்டு இந்த நீல ஒயரை எடுத்து இப்படி போட்டு இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இது 3லையுமே பின்னிடலாம். இந்த 3 ஒயர்லையும் பின்னிட்டு இதோ இருக்குது பாருங்கள், பாக்கி 2 ஒயர் இருக்குது. 2 ஒயர்லையும் இதை இப்படி பின்னிடுங்க. ரோஸில் வந்து கொஞ்சம் இடைவெளி வரும், அது இருக்கட்டும். ரொம்ப நெருக்க வரலன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க, கண்டிப்பாக லைக் போடுங்க. கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கூடையெல்லாம் போட்டு பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து மயில் கூடை போடலான்னு இருக்கேன். அதை நான் போட்டு காட்டுறேன். மயில் கூடை உங்களுக்கு நிறையா டிசைன் இருக்குது, ஆனால் வெயிலில் போட முடியல, ஒரே அனலாக இருக்குது.
ஒயரு தொட்டாவே ஒரே வனலாக இருக்குது, வயிற்று வலி வருது, அதனால் போட முடியல. இதை பாருங்கள், இந்த இதில் வந்து 3ஐயும் போட்டு பின்னிட்டேன். இதில் வந்து மூணு ஒயரில் வந்து ஒரு ஒயரை எடுத்து பின்னியிருக்கிறேன். பாக்கி இந்த 2 ஒயரையும் பின்னிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதையும் எனக்கு உங்களுக்கு பின்னி காட்டுறேன். உங்களுக்கு வந்து நான் கூட வந்து நிறையா தான் போட்டு பின்னி காட்டுறேன். அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து போடுற அளவுக்கு புரிகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டு காட்டுறேன். பார்த்துக்கோங்க. எல்லாம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து மயில் கூட போட இருக்கிறேன். கொஞ்சம் நாளாகி தான் போடுவேன். கொஞ்சம் 10 நாள் விட்டு தான் போடுவேன். ஏன்னா வெயில், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடி போட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ தான் நான் பின்னியிருக்கிறேன். அதாங்க கூட இதேமாரி தான் வரும். இதை போட்டிருக்கோம் பாருங்க. இதேமாரி நம்ம பின்னிக்கிட்டே வந்தோம்னா கூட சூப்பராக ஆகிடும். இது கல் போல் இருக்குது பாருங்கள், அசையாது. இந்த ரோஸு அசையாது. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இந்த 3ம் பின்னுற போது இந்த 3ம் இந்த ஒயரில் பின்னும், நீல ஒயரில். இந்த 3ஐயும் இந்த நீல ஒயரில், வயலட் ஒயரு இதிலையும் பின்னிட்டிங்கனாக்கா அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக வந்துடும். இப்படி தான் பின்னிட்டு வரணும். ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடை பின்னி முடிச்சிட்டேன். திட்டமான அளவு வந்து 9 அடி வச்சுருக்கேன். இந்த அளவு தாங்க எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வேணால் 10 அடி வச்சுக்கோங்க, கொஞ்சம் உயரம் வரும். திட்டமான உயரமாக தான் இருக்குது இது. இப்போ வந்து அடியை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இது வந்து உங்களுக்கு வந்து உயரம் வந்து 9.5 அடி கிடச்சிருக்கு. உயரம் 9.5 அடி கிடச்சிருக்கு. திட்டமாக இருக்குது. நீட்டு வந்து உங்களுக்கு வந்து 13 இன்ச்சு இருக்குது. நீட்டு 13 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 5.5 அடி இருக்குது. 5.5 அடி இருக்குது, 5.25 அடி இருக்குது. நல்லா திட்டமான கூட்டையாக இருக்குது. ராத்திரியில் எடுத்துறாங்கன்னு, அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் கூட முடிஞ்சிடுச்சு. இனிமேல் காது போட்டதுக்கப்புறம் காட்டுறோம்.